நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடலூரில் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அதன் நேரடி காட்சியினை இப்பொழுது பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடலூரில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், எத்தனை மணிக்கு அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்? ஏன் இங்கே காத்திருக்கிறார்? கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தற்போது சீமான் வந்திருந்தார். அங்கு மாற்று வேட்பாளர் ஒருவரும் மொத்தமாக 2+8 மொத்தம் 10 பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படும் என காவல்துறை தெரிவித்தார்கள். ஆனால் காவல்துறை மீறி சிலர் உள்ளே வந்த காரணத்தினால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அதனால்தான் தற்போது சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. தற்போது அதை சரியாக 10 பேர் மட்டும் அனுமதிக்கப்பட்டு உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் 2-3 நிமிடத்தில் கோட்டாட்சியர் தேர்தல் நடத்தும் அதிகாரி உமா மகேஸ்வரிடம் சீமான் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. தம்பி தமிழரசன். ஸ்ரீதர், சீமான் இல்லாம வேறு யாரெல்லாம் எந்தெந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறாங்க? பொதுவாக கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய இந்த வேட்புமனு தாக்கல் என்பது அன்று பெரும்பாலான கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. பெரும்பாலான கட்சிகள் முகூர்த்த நாள் நல்ல நேரம் என்று பார்த்த காரணத்தினால் நேற்று கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக 17 பேர் நேற்று மட்டும் மனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக குறிஞ்சிப்பாடியில் முன்னாள் திமுக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்தார். நெய்வேலி தொகுதியில் போட்டியிடும் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் வேல்முருகன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதேபோல் மாவட்டம் முழுவதும் பல்வேறு கட்சிகள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தது. மொத்தமாக நேற்று மட்டும் 17 பேர் தாக்கல் செய்யப்பட்டார்கள். ஆனால் இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் சீமான் மட்டுமே தற்போது இந்த வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். ஸ்ரீதர், இப்போ இந்த சீமானை எதிர்த்து இன்னும் யாரெல்லாம் இந்த தொகுதியில் போட்டியிட இருக்கிறார்கள்? கடலூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பில் அமைச்சர் MC சம்பத், திமுக சார்பாக புகழேந்தி, நாம் தமிழ் சார்பாக சீமான், பிஜேபி பாரதிய ஜனதா சார்பாக செல்வம், பாட்டாளி மக்கள் சார்பாக தாமரகணன் உள்ளிட்டவர் களத்தில் உள்ளனர். ஸ்ரீதர், இப்போ களத்தில் இருக்கிறவங்க யாருன்னு சொல்லிருக்கீங்க. அது யாருக்கு பலம் இருக்கு, யாருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கு என்பது குறித்த தகவல் இருக்கா? குறிப்பாக அதற்கு முன்பாக நாம் தற்போது பார்க்கலாம். வேட்புமனு தாக்கல் என்பது தற்போது தொடங்கியது. சீமான் அவர்கள் மனுவை உமா மகேஸ்வரிடம் கொடுக்கும் காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஸ்ரீதர், இப்போ நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்புமனுவை தாக்கல் செய்ய தயாராக இருக்கிறார். அவரோட கட்சி நிர்வாகிகள் யாரெல்லாம் வந்திருக்காங்க? அவருடைய கட்சி நிர்வாகிகள் பெரும்பாலும் உடன் இருக்கும் கடலூர் பகுதியில் இருக்கும் கட்சி நிர்வாகிகள் தற்போது முக்கிய நபர்கள் யாருமே இல்லை. இன்று அவர்கள் கட்சியை சேர்ந்த பல இடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவதால் ஆங்காங்கே இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தற்போது அந்த கட்சி தான் நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தம்பி தமிழரசன். ஸ்ரீதர், மாற்று வேட்பாளர் யாரு, அவரை பத்தின தகவல் இருக்கா? இன்னும் அவர்கள் தற்போதுதான் உள்ளே வந்திருக்கிறார்கள். இனிமேல் தான் தெரிய வரும் அவர் மாற்று வேட்பாளர் யாரை முன்னிறுத்தப் போகிறார் என்றுதான் இந்த காலை 11 மணி என்று சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது தாமதமானதால் மாற்று வேட்பாளர் யார் என்று சற்று நேரத்தில் தெரிய வரும். வருவாய் கோட்டாட்சியர் உமா மகேஸ்வரி இப்பொழுது அந்த வேட்புமனுவை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதன் காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இப்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். கோட்டாட்சியர் உமா மகேஸ்வரி அதனை பெற்றுக் கொள்ளும் காட்சியினை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 10 பேருக்கு மேல் உள்ளே செல்லக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால் அவரை அங்கே சற்று நேரம் காத்திருக்க வைத்து பிறகு 10 பேர் மட்டுமே உள்ளே செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தி பிறகு அவரை உள்ளே செல்ல அனுமதித்திருக்கிறார்கள். அதனால் 2-3 நிமிடங்கள் அவர் காத்திருந்து தற்போது மனுவினை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போட்டோ எடுத்து கொஞ்சம் வந்துருங்க சார்.